الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. قال الله سبحانه وتعالى: ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. மனிதனுக்கு அவனது பெற்றோரை பராமரிக்கும்படி நாம் நல்லுபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தை அனுபவித்து கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள். 2 வருடங்களுக்கு பின்னரே அவனுக்கு பால் மறக்கடித்தாள். ஆகவே நீ எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது இலையில் மசீர், என்னிடமே வந்து சேர வேண்டியது இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றான். சூரா லுக்மானிலே 14வது ஆயத். இந்த ஆயத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோரை பராமரித்து வரும்படி நல்லுபதேசம் செய்து கொண்டிருக்கின்றான் என்றால், அல்லாஹுடைய உபதேசம் பெற்றோரை பராமரித்து வரும்படி இருக்கின்றது என்றிருந்தால் பெற்றோருடைய உயர்வை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோன்று இந்த ஆயத்திலே பிள்ளைகளை பெற்றெடுக்க பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டம், விசேஷமாக தாய் படக்கூடிய கஷ்டம், பிள்ளையை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி சிறப்பாக வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த விடயத்தை பற்றியெல்லாம் அல்லாஹ் இதிலே சொல்லி அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும்படி ஏவுகின்றான். இன்னும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நன்றி செலுத்தும்படி அல்லாஹ் ஏவுகின்றான். இந்த அளவுக்கு பெற்றோர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான் இருந்தால் இந்த ஆயத்து மாத்திரமல்ல, குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோருடைய விஷயத்திலே பேசப்பட்ட ஆயத்துக்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கின்றான். அந்த பெற்றோர்களை மதிப்பது, கண்ணியப்படுத்துவது, அவர்களை பராமரிப்பது, அவர்களுடன் அன்புடன் நடந்து கொள்வது, விசேஷமாக அவர்கள் வயதான பொழுது அவர்களை ஏசாமல் திட்டாமல் அன்புடன் நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசி பராமரித்து அன்புடன் அவர்களை நடத்த வேண்டும் என்பது அல்லாஹுடைய நேரடியான ஏவல்களாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான முறையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாகவே பெற்றோர்களுடைய விஷயத்தை பேசுகின்றான் என்று சொன்னால், அதற்கு மாற்றமாக அவர்களுக்கு கட்டுப்படாமல், அவர்களை மதிக்காமல், அவர்களை பராமரிக்காமல், விசேஷமாக அவர்கள் வயதுக்கு வந்த பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அவர்களை ஏசி பேசி அவர்களுடைய மனது நொந்துவிடக்கூடிய விதத்திலே நடந்து கொண்டால் எந்த அளவுக்கு அது பாரதூரம். அதே போன்று அவர்களை எங்களை விட்டும் விலக்கி முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களை பராமரிக்காமல் பார்க்காமல் இருக்கிறது, இவைகளெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு பயங்கரமான நிலைமையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நமக்கு தந்த பொக்கிஷங்களாகிய பெற்றோர்களை நல்ல முறையில் பராமரித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.